இது இப்படி இருக்கிற நேரத்துல நேத்து ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காப்ல. அதுல வந்து எனக்கு அப்படியே அந்த விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம், அவர் ஒரு இதுக்கு போயிருப்பாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல போயிருப்பாரு. அப்போ ஒரு வாசகம் ஒண்ணு சொல்லுவாரு, என்னன்னா தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்ட்டு. அவர் வந்து ட்ரெண்டிங்கே தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க, சுயாதீனமா தெரிவு செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ வந்து அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா ராஜபக்ஷகளோட அடியாளா ஆதரவாளரா மாற ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களுடைய பிரச்சனை தொடர்பா அவங்களுடைய தனிப்பட்ட முகநூல்ல எழுதின ஒரு பதிவுக்கு கீழே அரசியல்வாதிகள் வந்து இதை கடந்து போவாங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதியே சொல்றாரு. இதுக்கு எதுக்கு நீங்க பார்லிமெண்ட் போனீங்க? நீங்க வீட்டுல இருந்து இந்த பதிவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாமே. இந்த கடத்தப்பட்ட கார், அதாவது தெல்தினி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருந்த அந்த கார் வந்து இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த இன்னொரு கேர்ளோட கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். வணக்கம் கனுஷா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன், பார்த்தாலே தெரியுது. ஆமா, கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் என்னென்ன தகவல்கள், என்னென்ன செய்திகள் பார்க்க போகிறோம்? சரி, இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்தே பரபரப்பான செய்திகள் நிறைய வந்திருக்கு. அதுல முதலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யாழ்ப்பாணத்துல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய பதாகைக்கு வந்து பாதணிகளால ஒரு மாலை ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்புறமா அவரே வந்து கோவமா வந்து அதையே அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம். ஆமா, சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே வளமையாவே ட்ரெண்டிங் நம்பர் 1 தான், அதுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஸோ இன்னைக்கும் அவர் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்காக மாறிட்டாரு இந்த சமூக வலைத்தளங்கள்ல. ஸோ அதை பற்றியும் நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து இந்த சுகீஸ்வர பண்டார நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோட அப்போது இருந்த தனிப்பட்ட செயலாளர் தான் கைது செய்யப்பட்டிருந்தது. மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ இவரோட கைதுக்கு அப்புறமா அவரை பத்தி பல தகவல்கள், விசாரணைகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கபில சந்திரசேனவை நம்ம வந்து கொஞ்சம் மறந்துட்டோம். அவருடைய விசாரணை, அதாவது அவர் எப்படி கொலை செய்யப்பட்டாரு, இது தற்கொலையா அப்படிங்கிற ரீதியில பல விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதை பத்தின ஒரு சில அறிக்கைகள் நீதிமன்றத்துல இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல இன்னும் முக்கியமான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பேசிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திறனைகளில வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, செக்கிங்காக போயிருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த போலீஸ்காரர்களுடைய பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஐஸ் போதைப் பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ கூட இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல தெல்தினியில வந்து அண்மையில ஒரு பெண்ணுடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெண் வந்து இப்போ ஒரு வைத்தியர் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம், இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே, சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க போகலாம். ஓகே, முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இது சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியாது, சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி இது வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாராளுமன்ற உறுப்பினர், வேற யாரும் கிடையாது, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் வந்து தமிழர்களோட பிரச்சனையை பேச போறேன், அவங்களுக்காக குரல் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கு தெரிவான ராமநாதன் அர்ச்சுனா இவருடைய ஒரு பதாகை வந்து போடப்பட்டிருந்தது. போடப்பட்டிருந்த இடத்துல வந்து அது கிட்டத்தட்ட 10 அடி உயரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதாகையில வந்து அவருடைய போட்டோ மட்டும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சில வாசகங்கள், அந்த வாசகங்கள் வந்து நாங்களே உங்களுக்கு அந்த போட்டோவை போட்டு காமிக்கிறோம், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வாசகங்களை வச்சு, அதாவது ராஜபக்ஷக்களோட அவர் ரீசெண்டாக சேர்ந்திருந்தார் இல்லையா ஒரே மேடையில, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாடி பேசுறதுக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி இந்த வித்தியாசமான ஃபீலிங் அது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருந்த ராமநாதன் அர்ச்சுனாவோட பதாகைக்கு வந்து செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு இருந்தது. இது கூட ஓகே, அது இந்த வீடியோ போட்டோ ஷேர் ஆகி அது சரி முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு நாள்ல இதை வந்து ஷேர் பண்ணி முடிச்சிருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இதை வந்து வீடியோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அவர் கோமா வராரு, வந்து அந்த போர்டை அப்படியே கிழிச்சு எடுத்து அவரோட கார்லயே போட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த வீடியோவும் மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. இதே எதனாலன்னு தேடும் போது அந்த போட்டோஸும்
ட்ரெண்டாக ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாள்ல சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் கண்டென்ட்டா மாறி இருக்கு. அது யாரு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ம். பட் என்ன சொல்றது, அது ஒரு பெரிய அவமானம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த சந்தையிலேயே வச்சு அப்படி ஒரு பதாகையை செஞ்சு அதுக்கு பாதணி மாலை போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ம். நீங்க சொன்ன மாதிரி தான், அதை வந்து யாரோ வீடியோ வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவருடைய பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. ஆ. நான் நினைக்கிற மாதிரி அந்த கார்ல வந்து கேமரா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கார்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கு போல. ஆ. அதை வந்து அவர் போட்டு சொல்றாரு, முதுகெலும்புள்ளவன் அப்படி இப்படின்னு நிறைய வசனங்களை வந்து அடிச்சிருக்காரு. ம். ம். இது இப்படி இருக்க நேரத்துல நேத்து ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காப்ல. ம். அதுல வந்து எனக்கு அப்படியே அந்த விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம், அவர் ஒரு இதுக்கு போயிருப்பாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல போயிருப்பாரு. அப்போ ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாரு, என்னன்னா தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்றாரு. அதுக்கு தான் அவர் வந்து ட்ரெண்டிங்கே. கமல் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. நேத்து இந்த இங்க நடந்த மீட்டிங்லயும் இந்த வார்த்தை வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு இல்லையா, இப்ப தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கால அவர் வந்து ஒரு மெயில ஒரு வேர்டை சொல்லி திட்டுவாரு. இந்த வேர்டு வந்து நேத்து ஃபுல்லா ட்ரெண்டிங் அப்படிதான் சொல்லணும். என்னது, இதுக்கு முன்னாடி வந்து சுடுவேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து காட்டினவர் நேத்து கொஞ்சம் டயலாக் டிஃபரெண்டா வந்து இப்படி சொல்லி இருக்குது. நேத்து ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. அப்ப நேத்து இந்த டயலாக் பார்க்கும்போது எனக்கு இந்த சீன் ஞாபகம் வந்தது. விஜயகாந்த் அவர்களும் வந்து ஒரு மீட்டிங்ல, ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து அதிகமாக கோபப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். ஆனால் அவர் வந்து இந்த ஒருமையிலெல்லாம் திட்ட கிடையாது. அவர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி இருப்பாரு. அதுதான் இப்போ இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல மீம்ஸ் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அவருக்கு ஒரு வேளை இந்த பாதணி மாலை அணிவிக்கிறதுக்கான காரணமா அந்த இருந்திருக்கு. சம்பவத்துடைய எதிரொலி தான் இதுவா அப்படின்றது வந்து தெரியல. பட் யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதான் ஒருவேளை இது வந்து அவருடைய அரசியல் எதிரிகளால பண்ணப்பட்டதா, அப்படி இல்லைன்னா யாரும் பொதுமக்கள் அவர் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதை பத்தி யாரும் தேடவும் இல்லை. இது எப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த பதாகையை கலட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ரீசெண்டா அவரோட இந்த விஷயங்கள், அவர் பண்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, ராஜபக்ஷ அவங்களுடைய மேடையில, அதாவது தமிழ் மக்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த நிலைமை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய ராஜபக்ஷ ஆட்சி, அவங்களுடைய ஆட்சியா இருக்கட்டும், அவங்களுடைய இந்த அரசாங்கமா இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், தனிப்பட்ட ரீதியில சொல்லணுமா இருந்தா தமிழ் மக்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் அது நல்லாவே தெரியும். பாராளுமன்றத்துக்கு வந்த நாள்ல வந்து சுயாதீனமா தான் நான் போட்டிக்கிட்டேன், சுயாதீனமா தெரிவு செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ வந்து அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா ராஜபக்ஷகளோட அடியாளா ஆதரவாளரா மாற ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சின்ன விசிறியா மாற ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இப்ப அவர் அந்த நேத்து ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே இப்ப சோசியல் மீடியால என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்வதேச அப்படின்னு சொல்லி இன்னொன்னு விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சபை குழப்பின்னு ஒரு வேர்டு ஒண்ணு இருக்கு அந்த தமிழ்ல. அதாவது இப்ப ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்குது, நல்லா ஒரு கூட்டத்தை வந்து வேணும்னே சில பேர் வந்து குழப்பிடுவாங்க. அதுல வந்து சும்மா வார்த்தை பிரயோகங்களை தேவையில்லாம யூஸ் பண்றதா இருக்கட்டும், இப்படி வந்து செய்யறதால மக்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் கூட சில நேரத்துல கிடைக்காம போயிடும் இல்லையா. ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கு வந்து நல்ல திட்டமா இருந்தாலுமே வந்து இது வந்து நடுவில் வந்து குழப்பி விடுறது, இப்படியான விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா. சோ அந்த பட்டத்தையும் வந்து இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. ஆமா, அதான் சொல்றேனே. அதாவது இப்ப இவரால என்னென்ன பண்ண முடியுமோ, சமூக வலைத்தளங்கள்ல நம்ம நம்பர் 1 ஆகணும், நம்மளை பத்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவர் வந்து அயராது அதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இத்தனைக்கும் வந்து நாம முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இப்போ தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சாலும் கூட இப்போ பேசுறதுக்கு நான் சொல்றேன், இந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் இருக்கு இல்லையா, இது வந்து இலங்கையிலேயே வந்து அதிகமான மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட மிக முக்கியமான மனித புதைக்குழியா மாறிக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட இப்போ 380 தாண்டி போய்கிட்டு இருக்கு அடையாளம் காணப்படுற மனித எண்புக்கூட்டு தொகுதிகளோட எண்ணிக்கை. இப்போ இது தொடர்பா வந்து ஒரு போஸ்ட் போடப்படுது. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஒரு பெண் மூலமா இது தொடர்பா ஒரு போஸ்ட் போடப்படுது. இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. நான் அதையே இப்ப இங்க நான் சொல்றேன்னா, இப்ப பேசுறதுக்கு ஒரு இந்த இடத்துல இதை பேசலாம் அப்படின்னு தோணுது. இது தொடர்பா வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் மூலமா சமூக ஆர்வலர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க மூலமா ஒரு போஸ்ட், ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இந்த செம்மணி விவகாரத்தில் இவ்வளோ எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுது, இவ்வளோ அகழ்ந்தெடுக்கிறாங்க, தெரியாமல் கேட்குறேன், இதுக்கப்புறம் இதுக்கு என்ன நடக்கும், அரசாங்கம் இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு அவங்களுடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளத்தில் போடுறாங்க. நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணேன்.
ஓகேவா? கமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது, அதில இருக்கிற நான் முடிஞ்சா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில ஆட் பண்றேன். அதில வந்து முதலாவதா இருக்கிறது வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கமெண்ட். இதில அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, "இதுவும் கடந்து போகும். எதுவும் நடக்காது. அரசியல்வாதிகள் இதை வைத்து வித்து பிழைப்பார்கள்." அப்படின்னு ஒரு அரசியல்வாதி தான் சொல்றாரு. ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் இதை பற்றி எழுதுவார்கள். விடுதலை புலிகள் என்று சொல்லி பல எலிகள் புலம்பெயர் நாட்டில் இருந்தும் கள்ள முகப்புத்தகங்களில் இருந்தும் இவை பற்றி எழுதி சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். நீங்களும் இந்த பதிவை மறந்து விடுவீர்கள். சிம்பிள் ஆஸ் தட் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி ஒரு அவங்களுடைய பிரச்சனை தொடர்பாக அவங்களுடைய தனிப்பட்ட முகநூலில் எழுதின ஒரு பதிவுக்கு கீழே அரசியல்வாதிகள் வந்து இதை கடந்து போவாங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதியே சொல்றாரு. இதுக்கு எதுக்கு நீங்க பார்லிமெண்ட் போனீங்க? நீங்க வீட்டில இருந்து இந்த பதிவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாமே. ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இதுதான் இருக்கு. எது எப்படியோ நாங்க பேச வந்தது வந்து இவங்களுடைய பேனருக்கு வந்து செஞ்ச அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான். அதோட இவரை பத்தி பேசுறதுனா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க இன்னைக்கு சொல்ல விரும்பிக்கிட்டேன். ஆமா, இத பத்தி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்படி இருக்க நேரத்தை பார்த்தீங்கன்னா, நேற்று சுகீஸ்வர பண்டாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணியிருந்த நேரத்தில் இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு இல்லையா? அதுக்கான விடை வந்து இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதான செயலாளராக இருந்திருக்காரு. அதாவது இவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை. இப்போ ஜனாதிபதிக்கு இவர் வந்து செயலாளராக இருக்காரு அப்படின்னா, ஜனாதிபதி பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரும் வந்து வேலையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எங்களுக்கே தெரியும். அவர் வந்து பதவியை வந்து துறந்திருந்தாரு. அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்க கூட வந்தாரு. சோ கோட்டாபாய ராஜபக்ஷ வந்து பதவியை துறக்கிற நேரத்துல இவரும் துறந்திருக்கணும். ஆனா இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரதான செயலாளருக்கான சம்பளம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரும் ஒரு பதவியை ஒண்ணு கொடுக்கிறாரு. அந்த சம்பளமும் இவருக்கு தனியா வந்திருக்கான். சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு வந்திருக்கு. இவருக்கு வாகன வசதி கொடுத்திருக்காங்க. அப்படி இப்படின்னு இவர் வந்து வெளிநாடு ட்ரிப் போயிருக்காரு. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மட்டுமே 24 கோடி ரூபாய் பெருமதியான அமௌண்ட் வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காராம். ஆமா, அதாவது இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகின 2022 ஆண்டு ஜூலை 14ஆம் திகதியில இருந்து 2024 பிப்ரவரி மாதம் வரைக்குமே ஜனாதிபதி செலவின தலைப்புக்கு கீழே கிட்டத்தட்ட 19,33,65,00,000 ரூபாய் வந்து இவருக்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து ஒரு பதவி வழங்கப்படுது. அந்த பதவியிலையும் அவருக்கு தனியா ஒரு சம்பளம் போயிருக்கு. அந்த சம்பளத்தை தாண்டி அவருக்கு வந்து அந்த ரணில் விக்ரமசிங்கவோட அவர் கொடுத்த பதவியில இருக்கும்போது அவரோட நெருங்கின நண்பர்கள் 137 பேர் இந்த சிறப்பு திட்ட பிரிவுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜரா தான் இருந்திருக்காரு. அந்த ப்ரொஜெக்டுக்கு கீழே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 137 பேரையும் இவர் இணைச்சிருந்திருக்காரு. அப்படி இணைச்சதுக்குமே கூட 17,69,26,507 ரூபாய் அவங்களுக்காக செலவிடப்பட்டிருக்கு. அப்படி எல்லாமே அரசு நிதி, அரசு செலவு, மக்கள் பணத்துல இருந்து அவருக்காக செலவிடப்பட்டிருக்கு. அவருடைய கூட்டாளிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ இவருடைய இந்த கைதுக்கு அப்புறமா வந்து வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். இதுல இதே சுகீஸ்வர பண்டார தான் இந்த திரைசேரியில இருந்து கொஞ்சம் காசு காணாம போச்சு இல்லையா, அந்த காசு காணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி 10 பேரை கூட்டு போயிட்டு சாணியால் அடி எல்லாம் வாங்கிட்டு வந்து இவரே பண்ணது ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து மத்தவங்க பண்ண வேலைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காருன்னா முடியல. அது வந்து கடந்த கால ஆட்சி தானே, இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சி இல்லை. நேற்று அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் எப்படியாவது இந்த அரசாங்கத்தை கவிழ்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் போயிட்டு உங்களுடைய சிறை தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு இந்த வழக்கிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஏன்னா இந்த கைது நடவடிக்கையை வந்து இப்போ கூட இந்த சுகீஸ்வர பண்டார் அவரோட கைதை வந்து இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கல். இவ்வளவு டீட்டெயில்ஸ் வெளியில் வருது, இவ்வளவு தகவல்கள் வெளிவருது, ஆதாரங்கள் எல்லாம் ஆதாரங்கள் சொல்கிறாங்க, ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் எப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவர் போய்கிட்டு இருக்கும்போது கொல்பிட்டியில் வச்சு அவருடைய வாகனத்தை இடைமறிச்சு இந்த அரெஸ்ட் நடந்திருக்கும். இப்படி அரெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க சாட்சியங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்பதான் இப்படி ஒரு கைது நடக்கும் இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் அவங்களுடைய அந்த குழுக்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து இது வந்து தனிப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய அந்தஸ்து பதவி எப்படியா இருந்தாலும் அது பரவாயில்ல, அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சட்ட தண்டனைகள் எல்லாமே வந்து ஒழுங்கான
முறையில கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் ஒரு சில பேர் வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வந்து பதிவிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா அது வந்து இது பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா அமௌண்ட் இல்ல 24 கோடி ரூபாய் கோடி அப்படின்ற கணக்குல. ஆமா. அவ்வளவு கோடி அதை வந்து மோசடி பண்ணவரை வந்து சும்மா விட முடியுமா? சோ இந்த அரசாங்கம் வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆமா. சட்டப்படி எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் சுகீஸ்வர பண்டாரையை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவர் என்ன பண்ணாரோ அதுக்கான தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும். நிச்சயமா கிடைச்சே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அரசாங்கம் மேல இந்த கடந்த கால ஆட்சிகள்ல அரசாங்கத்துல இருந்த பல ஊழல் வழக்குகள் தொடர்பா இவங்க காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மும்முரம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான வழக்குகள்லையும் வந்து காட்டப்படணும். தனியா ராஜபக்சர்களோட ஊழல் வழக்குகளுக்கு மட்டும் தீவிரம் காட்டாம, அது அரசியல் பழிவாங்கல்கள்னு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நான் சொல்றேன், அந்த வழக்குகள்ல மட்டும் அதிகமான ஆர்வத்தை காட்டுறதோட நிக்காம, கைதோட மட்டும் நிக்காம, இதை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவோட வழக்கு விசாரணைகள்ல கிடைச்ச முடிவா இருக்கட்டும், யோஷித்த ராஜபக்ஷோட கைதா இருக்கட்டும், இதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் எப்படின்னா, இந்த கைது செய்யப்படுறது, பிணை வழங்கப்படுறது, பிடியாணை பிறப்பிக்கப்படுது, இதே தான் ரிப்பீட்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல மீம்ஸ் வந்துகிட்டு இருந்தது. நான் சொல்றேன், இதெல்லாம் தாண்டி, இந்த பிணை வழங்கப்படுறது, கைதோட நிக்கிறது, இதெல்லாத்தையுமே தாண்டி சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படணும். தவறு இழைத்தவங்க வந்து நிச்சயமா தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதா இப்போ பொதுமக்களோட முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கு. அது அரசாங்கம் சரியான முறையில செய்யும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே தான் இருக்கு. எதிர்பார்ப்பை தாண்டி நம்பிக்கையும் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது இப்படி இருக்கிற நேரத்தை பாத்தீங்கன்னா அண்மையில தெல்தனியில வந்து ஒரு சடலம் ஒன்று கண்டெடுக்கப்படுது. ஒரு காருக்குள்ள வந்து கண்டெடுக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து கொலையா என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. பட் போலீஸ்காரங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து தங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு சிசிடிவி காணொலி ஒன்று கிடைக்குது. இந்த பெண் வந்து ஒரு மயக்கமான நிலையில இருக்கும்போது ஒரு ஆண் ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சிசிடிவி ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறமா பிரேத பரிசோதனை வந்து போலீசார் வந்து கொண்டு போறாங்க, விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பெண் யாரு அப்படின்றது வந்து தெரிய வருது. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாறை வைத்தியசாலையில பணியாற்ற ஒரு வைத்தியர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து 33 வயது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய காதலனோட சேர்ந்து சில விஷயங்களை வந்து செய்யறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு போறதுன்னா சும்மா இல்லையா, காசு வந்து வேணும். அப்போ ஆக மொத்தம் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இவங்க வந்து காசு வந்து வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர்கிட்ட காசா வாங்கியிருக்காங்க, பேங்க்ல வந்து லோன் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமே 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினாலுமே அந்த வெளிநாடுக்கு போறதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலாம். சம்டைம்ஸ் இவங்க வந்து எடுத்திருப்பாங்க, அது வந்து சரி வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தவங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடக்கும்போது வந்து இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் கூடயுமே பேசுறது இல்லையா. இப்போ இதுல இருந்து எப்படி வெளில வாரது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நுவரேலியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அந்த ரூம் எடுத்து கொஞ்ச நாள் அங்கேயே தான் தங்கியிருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பெண் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களுடைய தம்பிக்கு வந்து கோல் எடுத்து சொல்றாங்க, நான் வந்து 3 நாளா சாப்பிடல, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வைத்தியர்கிட்ட வந்து ஆலோசனை கூட கேட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கேன், மன உளைச்சல் இருக்கேன், என்ன செய்யணும் அப்படின்னு போது வைத்தியர் கூட அறிவுரை பண்ணியிருக்காரு. என்னன்னா, பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்க போனா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. இது வரைக்கும் அது தெரிய வரல. இனிமே ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இவங்க வந்து இறந்த நிலையில வந்து அந்த காருக்குள்ள இருந்து வந்து கண்டெடுக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய காதலன் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் வந்திருக்கதா சொல்றாங்க. அந்த காதலனோட இருக்காங்க, அந்த காதலனோட சேர்ந்து தான் இவங்க வந்து இவ்வளவு விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காதலன் தான் சடலத்தையும் வந்து தூக்கிட்டு போறாரு. ஸோ அந்த ரூம்ல என்னாச்சு, இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது வந்து இனிமேல் அந்த காதலனை கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் விஷயங்கள் வெளியில வரும். ஸோ வெளில வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆமா. என்னன்னா, இப்போ அந்த காதலன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்த இவங்களை கொலை செஞ்சிருக்கலாம், இந்த பெண் வைத்தியரை கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் தொடர்பாகவும் பல தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்குது. என்ன அப்படின்னா, இவர் வந்து இளம் பெண்களை ஏமாற்றி, அதாவது இப்போ காதலிக்கிறதா சொல்லி இளம் பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான அடையாளம், இப்போ அவர் தலைமறைவாகி இருக்காரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மக்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க போலீசார். இவர் வந்து அவருடைய தலையில வந்து முடி இருக்காதாம். அவர் வந்து
போலியான ஒரு விக்கு விக்கு வச்சு தான் வந்து அவர் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா போலீசார் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தேடுறதுக்கு பொதுமக்கள் வந்து அடையாளம் கண்டா சொல்றதுக்கு இலகுவா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தகவல் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமா தெல்தெனிய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்ல சடலமா கண்டெடுக்கப்பட்ட இயன்முறை மருத்துவர் அந்த காதலன், அவருடைய காதலன் வந்து திருமணமாயிருக்கவர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. முதல்ல அவர் வந்து கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருந்து அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அவரோட உண்மையான வசிப்பிடம் வந்து குருநகலை நாரமலை பகுதி தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உண்மை வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சந்தேக நபர் வந்து பெண்கள் மற்றும் இளம் பெண்களுடன் தொடர்பில் இருந்து அவர்களிடமிருந்து பணத்தை மோசடி செஞ்சிருக்கதா தான் இப்போ சொல்லப்படுது. இது தொடர்பா நாடளாவிய ரீதியில இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்கள், சிஐடியில, அது மட்டும் இல்லாம பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்கள்ல வந்து இவருக்கு எதிராக முறைப்பாடுகளும் வழக்குகளும் இப்போ வரைக்கும் நிலுவையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமா இப்ப இந்த விடயத்துல எப்படின்னு சொன்னா, இவ 8 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு 8 மாசம் தான் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேரும் இந்த ஃபாரின் போய் செட்டில் ஆகுற ஒரு பிளான்ல தான் இருந்திருக்காங்க. இந்த பெண் வைத்தியர், உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த பெண் வைத்தியர் வந்து கிட்டத்தட்ட பேங்க்ஸ் மூலமாகவும் தனிப்பட்ட நபர்கள் கிட்டையும் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஒரு தொகையை அவங்களுடைய காதலன்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இவர் வந்து பல பெண்கள் கிட்டையும் பணத்தை மோசடி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நீங்கள் சொன்ன மாதிரி இது தொடர்பாக இன்னும் இப்போ நேற்று நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இனிமேலும் இவர் வந்து கூடிய விரைவில் கண்டுபிடிப்பாங்க, அவரை கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விசாரணைகள் தீவிரமடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுல கடத்திக்கிட்டு போனார் இல்லையா ஒரு கார், அதாவது இவங்களை ஹோட்டல்ல இருந்து மயங்கி இருக்கதா சொல்லி கொலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. கொலை செஞ்சுதான் கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த கடத்தப்பட்ட கார், அதாவது தெல்தெனிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருந்த அந்த கார் வந்து இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த இன்னொரு கேர்ளோட கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு காதலியோட காரை வாங்கிட்டு வந்துதான் அதில் தான் அவங்க ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அதே காரில் தான் வந்து கடத்தப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த பெண்கிட்ட இருந்தும், அதாவது காருடைய உரிமையாளர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்கிட்ட இருந்தும் வாக்குமூலங்கள் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது பிளான் பண்ணி நடந்திருக்கா, இல்லாட்டி திடீர்னு நடந்ததா, அங்கே நடந்த வாக்குவாதம் மூலமா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். விசாரணை முடிவில் உண்மை தெரிய வரும் தட அப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஷயம் எப்படி இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இன்னொரு வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரணியகலை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு. அங்கே வந்து போலீஸார் வந்து ஒரு போலீஸார் வந்து ஒரு சோதனை நடவடிக்கைக்காக போறாங்க. போய்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைகலப்பு, ஒரு வாக்குவாதம் வருது. அதுக்கப்புறமா கைகலப்பா மாறுது. அப்போ அந்த இடத்துல இருந்தவங்க வந்து அந்த போலீஸ்காரங்களுடைய பர்ஸை வந்து எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து போலீஸ் ஐடென்டி கார்டு இருக்கு, அப்புறம் இலங்கை நேஷனல் ஐடென்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த போலீஸாருடைய பர்ஸ்லயே வந்து போதைப் பொருள் இருக்கிறதாகவும் அந்த வீடியோல வந்து அந்த சில பேர் வந்து எடுத்து காட்டுறாங்க. அந்த வீடியோ கூட இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோதனை நடவடிக்கைக்காக போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா போலீஸுடைய பர்ஸ்லயே வந்து ஐஸ் போதை பொருள் இருக்கு. அதாவது இந்த வீடியோல பார்க்கக்கூடியதா இருக்கு. அதாவது சிங்கள ஒரு பிரதேசத்துல வந்து அந்த இந்த சம்பவம் வந்து பதிவாகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுறதும் வந்து சிங்கள மொழியில தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய இந்த சம்பவம் வந்து போலீசார் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த போதைப் பொருள் சுற்றி வளைப்புக்காக போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து போலீசாரோட பர்ஸ்குள்ளேயே இந்த போதைப் பொருள் இருந்திருக்கு. ஆக மொத்தத்துல என்ன, அந்த இளைஞர்களோட கன்சர்ன், அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க அவங்களுடைய பர்ஸ்லயே போதைப் பொருளை கொண்டு வந்து அதை நாங்க வச்சிருக்கதா அவங்க இமேஜ் பண்ணி எங்களை கைது செய்யறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்க சம்பவத்தோட தொடர்புபட்டிருக்கவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா அதுல அதுக்கப்புறம் வந்து இந்த வாய் தர்க்கம் மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஒரு தாக்குதலும், போலீசார தாக்கி இருக்காங்க. தாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம இது தொடர்பா அன்னைக்கு இன்னும் அதிகாரிகள் வந்து போலீஸ் நிலையத்துக்கு கூட்டிக்கிட்டு போக சொல்லி அப்படி ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ரொம்பவே பரபரப்பா பதட்டமா தான் இருந்திருக்கு. அந்த வீடியோஸை பார்க்கும் போதே எங்களால புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் இப்படி நான் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரணமா ஒரு போலீஸ் வந்து ஒரு சுற்றி வளைப்பு நடத்துறாங்களோ, அப்படி இல்லைன்னா அந்த ரோட்ல பாதியில எங்கேயாவது ஸ்டாப் பண்றாங்களா இருந்தாலும் இப்படியான சம்பவங்கள் இது வந்து முதலாவது சம்பவம் கிடையாது. இதுக்கு முதல்ல பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த போதைப் பொருள் அவங்களே வச்சிருந்து இதை மற்றவங்க கைது செய்யறவங்க அவங்களோட ஆட்டோலையோ பைக்லையோ வெஹிக்கிள்லையோ வச்சுட்டு இது இவங்களோட தான் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் பண்ற விஷயங்கள் வந்து நடந்திருக்குதான், இல்லாம இல்லை. ஆனா இப்போ இந்த
அரசாங்கத்துக்கு கீழே பல சம்பவங்கள் போலீஸார் வந்து ரொம்ப மும்முரமாக செயற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் ஸ்ரீலங்கா போலீஸோட பேஜ்க்கான ஃபாலோவிங் கூட ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து போலீஸ் திணைக்களத்தை நம்புறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் கூட வெளியாயிட்டு இருந்த ஒரு பின்னணியில் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகிருக்குது. கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதோட உண்மைத்தன்மை தொடர்பாக முறைப்பாட்டுக்கு அப்புறமா பல விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவம், நம்ம கொஞ்ச நாட்களா வந்து மறக்கடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் ஏர்லைன்ஸோட பணிப்பாளர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேனவோட மர்மமான மரணம் தொடர்பில் கொஞ்ச நாட்களாகவே வந்து எந்த ஒரு சம்பவம் விவகாரமும் தொடர்பான தகவல்கள் எதுவுமே வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள் கூறப்பட்டிருந்தது. இது எல்லாமே வந்து பகுப்பாய்வுகள் இப்போ வரைக்கும் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுறது மட்டும் இல்லாமல் இவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகளும் வந்து இப்போ வரைக்குமே கிடைக்கல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, இது வரும் 8ஆம் தேதி வந்து இந்த அறிக்கைகளை வந்து சமர்ப்பிச்சு ஆகணும், அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவாக இருக்குது. ஸோ 8ஆம் தேதி வந்து பிரேத பரிசோதனை அறிக்கையும் பகுப்பாய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல தகவல்கள் வெளியாகும். கபில சந்திரசேனவோட மர்மமான மரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அதுலேயும் அப்படின்றத விட இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நிச்சயமா. ஸோ நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, சமூக வலைத்தளங்கள் என்ன பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக உங்களை தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். அப்போ இனிமே வந்து மண்டே மீட் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக.